கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக, இந்த நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஒரு வேண்டுதல் பண்றார். என்னன்னு? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா நான் இருளில் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்லை, என் வாழ்க்கையில சத்தியம் இல்லை, பொய்யும் புரட்டுமாய் இருக்கு. இதையெல்லாம் நீங்க எனக்கு அனுப்பணும், எனக்கு அனுப்பி கொடுங்க. நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இதையெல்லாம் நான் இருளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்க வெளிச்சம் எனக்கு வேணும். நான் இந்த பொய்யிலிருந்து, பிசாசனோட பிடியிலிருந்து வெளியே வரணும். அதுக்காக உங்க சத்தியம் எனக்கு வேணும், உங்க உண்மை எனக்கு வேணும், எனக்கு அனுப்பி கொடுங்கன்னு கேட்கிறேன். அவைகள் என்னை வழி நடத்தி, ஆண்டவருடைய வெளிச்சமும் ஆண்டவருடைய சத்தியமும் தன்னை வழி நடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலக்கும் என்னை கொண்டு போகும். அன்பானவர்களே, நாம கூட இன்றைக்கு கர்த்தரோட சமூகத்துல நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா, நாம ஒன்னும் பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ அல்ல. சில நேரங்கள்ல நம்ம தவறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு நாம வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதற்கெல்லாம் ஒரு முடிவு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றப்ப எந்த விதமான பிரச்சனைகளோ நோய் நொடிகளோ கடன்களோ தொல்லைகளோ இல்லாம நம்ம வாழ்ந்துட்டோம்னாவே போதும். ஏன்னா நம்ம பெரிய ஐஸ்வர்யவானாவோ உலகத்தை ஆளுகிற அந்த ஆளுமையோடவோ நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அது ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மை பொறுத்த மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இதெல்லாம் வேணும். அப்ப இந்த வாழ்க்கை நாம வாழணும்னா எது நம்மை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வழி நடத்தும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வெளிச்சமும் அவருடைய சத்தியமும் தான் நம்மை வழி நடத்தும். கடவுளுடைய வெளிச்சமும் கடவுளுடைய சத்தியமும் தான் நம்மை வழி நடத்தும். ஏன்னா பிதாவாகிய தேவன் அவருடைய வெளிச்சத்திலே நம்ம நடப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த சத்தியத்தை நாம உணர்ந்து கொள்ளணும். இப்போ நாம இருள இருக்கிறோம். இந்த இருட்டுல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய இருதயம் எதை நினைக்கிறதோ அதை நம்ம என்ன பண்றோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதை நம்ம மனசுக்கு தோணுதோ அதை நம்ம செய்யறோம். எது தவறு எது சரி அப்படின்னு உணர்ந்து பொறுமையா நிதானமா முடிவெடுத்து நம்ம எந்த காரியத்தையும் செய்யறது இல்லை. அவசர தேவைக்கு எது இருக்கோ நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம். அதனால் வரக்கூடிய லாபம் இருந்துச்சுன்னா நம்ம அனுபவிக்கிறோம், நஷ்டம் இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறோம், வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் தான் நமக்கு இருந்துட்டு வருது. ஆனா இங்க ஒரு விஷயத்தை அழகா சொல்றாரு பாருங்க. உங்களுடைய வெளிச்சத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்புங்க. அப்ப நாம ஏன் ஆண்டவர் இடத்துல அதை கேட்கக்கூடாது? சங்கீதக்காரன் கேட்கிறாரு இல்ல, நாமும் அந்த மாதிரி ஏன் கேட்கக்கூடாது? ஆண்டவரோட சமூகத்துல 2 கரங்களையும் தூக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய சத்தியத்தையும் நீர் உம்முடைய வெளிச்சத்தையும் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா நான் பாவத்துல இருக்கிறேன், நான் இருள்ல இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கை தெரியல, எனக்கு வழி தெரியல, நான் எந்த வழியில பிரயாணிப்பது என்பது எனக்கு புரியல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வெளிச்சத்தை எனக்கு காட்டுங்க. எனக்கு கண்ணு முன்னால ஒரே இருளா இருக்கு, இருட்டுதான் எனக்கு முன்னால நிக்குது, எனக்கு பாதைகள் தெரியல, வழி தெரியல, நான் எப்படி பயணிப்பது என்பது எனக்கு புரியவில்லை. அதனால உங்க வெளிச்சத்தை காட்டுங்க. வெளிச்சம் என் கண்ணுக்கு தெரியுது, பாதையும் என் கண்களுக்கு தெரிகிறது. அதிலே நான் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறை என்கிற இயேசு கிறிஸ்து சத்தியத்தை நீர் எனக்குள்ள அனுப்பு. இந்த பூமிக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதற்கு காரணமே நாம எல்லோருமே சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்றைக்கு எப்படி சங்கீதக்காரன் கேட்டோம்னா அப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கேட்டிருப்பாங்க.
இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், கேட்கணும், கேட்டிருப்போம், இனிமேலும் கேட்கணும். அப்ப கர்த்தரோட சமூகத்துல நம்ம கேட்கிறப்போ அவர் நமக்கு முதல் வெளிச்சத்தை காட்டுறாரு. அந்த வெளிச்சத்துல பாதைகள் தெரியுது. அந்த பாதையில நம்ம பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் என்கிற அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நாம் அதுக்குள்ள பயணிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம். நானே சத்தியமும் நானே வழியும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தை அனுப்புறாரு, அனுப்பிட்டாரு நமக்காக. அதை ஏற்றுக்கொள்ளுவதுதான் நம்ம தாமதிக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுவதற்குத்தான் நம்ம தாமதிக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ளுவதற்குத்தான் நம்ம தாமதிக்கிறோம். ஒரு எளிமையான சத்தியத்தை லகுவாக நமக்குள்ளே புகுத்துவதற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை நமக்குள்ளே வரவழைப்பதற்கு நாம தாமதிக்கிறோம். அதனாலதான் பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் கஷ்டங்களும் நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. திக்கு தெரியாத காட்டுல விட்டவங்களை போல நாம இருக்கிறோம். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க என்ன இந்த வெளிச்சத்தையும் இந்த சத்தியத்தையும் எனக்கு அனுப்புங்க, அவைகள் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு என்னை வழி நடத்தும். அப்ப நாம அந்த இடத்துக்கு போகணும், ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். பிதாவாகிய தேவன் என்கிற அந்த பரிசுத்தமான இடத்துக்கு நாம போகணும். அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை. இந்த பூமியில நம்ம வாழ்றோம் இல்லையா, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுல சமாதானமான வாழ்க்கை இருக்கணும். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். இதுலயும் நம்ம சமாதானமா இருக்கணும், அங்கேயும் சமாதானமா இருக்கணும். இங்கேயும் சந்தோஷமா இருக்கணும், அங்கேயும் சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுப்பீர்கள். இங்கேயும் உண்மையா இருக்கணும், அங்கேயும் உண்மையா இருக்கணும். அப்ப இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் நமக்கு வேணும், இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியமும். எப்படிங்க யோவான் சாட்சி சொல்வார், நான் அந்த ஒளி அல்ல, ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் அந்த ஒளி, அந்த வெளிச்சம் அவர் தான். அப்ப இந்த பரிசுத்தத்தை நம்ம எப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமோ அப்பொழுது இயேசுவானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வராது. நம்மை வழிநடத்துற, நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன், உள்ளங்கையில வரைந்து வைத்து அனுதினமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவருடைய மகத்துவமும் அவருடைய மாட்சிமையும் அவருடைய அன்பும் எண்ணிலடங்காதது. அதற்கு அளவு கிடையாது. இங்கே சங்கீதக்காரன் கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப பிதாவாகிய தேவன் நம்மீது இரக்கம் கொண்டு நம்மீது மனதுருகி, என் பிள்ளைகள் இப்படி கேட்கிறாங்க, என் மகன் இப்படி கேட்கிறான், என் மகள் இப்படி கேட்கிறா, அவளுக்கு நான் ஒரு வெளிச்சத்தை, அவனுக்கு நான் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கணும். அதுக்காக என்னுடைய வார்த்தையை மனு உரு கொண்டு மகன், என்னுடைய மகனை அவர்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் அவர்களுடைய பாதையில் அவர்களை வழிநடத்துகிற ஒரு சத்தியமாகவும் நான் அவரை அனுப்பணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ அனுப்பி வச்சார். இப்ப அவர் கையை நீட்டுறாருங்க, நாம தான் கையை கொடுக்கறது இல்லை. அவரோட கையோட கை கோர்த்து அவர் கூட நம்ம நடக்கிறப்ப அந்த பயணத்தினோட இன்பம் சுகம் எவ்வளவு தெரியுமா? இதுல பசி இருக்காதுங்க, பட்டினி இருக்காது, பஞ்சம் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க, தெரியாது. ஏற்ற வேளையில ஏற்றதை கர்த்தர் நமக்கு போஷிப்பார். ஏற்ற சூழ்நிலையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மை நிறைவாய் வழி நடத்துவார். ஏன்னா நாம யாருடைய கரத்தை பிடிச்சிருக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஒரு வெளிச்சத்தின் கரத்தை பிடித்து இருக்கிறோம், ஒரு சத்தியத்தின் கரத்தை பிடித்து இருக்கிறோம், பரிசுத்த பர்வதத்திற்கு நாம் அழைத்து கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நாம உண்மையாய் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல கரத்தை கொடுத்துருங்க, அவர் வழி நடத்துவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன பண கஷ்டம், சின்ன சின்ன மன கஷ்டம், உறவுகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன சின்ன சண்டை, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இருந்தா தான் உலகம், இருந்தா தான் நாம மனிதர்கள். எந்த நேரமும் ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் பரிசுத்தவான், எனக்கு யாரும் எனக்கு இடையூறு தரக்கூடாது ஆண்டவரே, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடம். ஏன்னா நாம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க தடி எடுத்து பெரம்பெடுத்து உங்க பையனை அடிக்கலைன்னா அவனை துன்மார்க்கத்தனம் பண்ண வைக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அப்ப இல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் என் மகனை அடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அடிச்சுத்தானே தீரணும். அடிச்சாத்தானே அவன் திருந்துவான். உன்னை அடிக்க சொல்லித்தானே இந்த வேதத்துல வார்த்தைகள் சொல்லுது. அநேகரை கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. அப்ப யாரை கடிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை நம்ம கடிந்து கொண்டுதான் ஆகணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி இருக்குதே. அப்ப இது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடக்கத்தான் செய்கிறது. நம்ம மாமிசமாய் வாழ்கிற போது இவைகளை எல்லாம் நாம் சந்தித்துத்தான் தீர வேண்டும். அப்பொழுதெல்லாம் நமக்கு ஞானமாய், அறிவாய், கோபம் வந்தாலும் கெட்ட வார்த்தை பேசாம, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாம, கோபம் வந்தாலும் மற்றவர்களை துன்புறுத்தாம, சரியானபடி அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துகிற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவார். அதுதான் சத்தியம், அதுதான் வெளிச்சம். அன்பானவர்களே, அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்குள்ள வேணும். இந்த லெந்து காலங்களில, இந்த அறிக்கையின் நாட்களில நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து, அவரை உங்கள் இருதயத்திற்குள்ளாக வரவழைத்து, வெளிச்சமாய் சத்தியமாய் அவரை ஏற்றுக்கொண்டு, இந்த பூமியிலும் சரி, பரிசுத்த பர்வதத்திலும் சரி, நம்மை வழிநடத்தி கொண்டு போய் சமாதானத்தோடு ஜீவிக்க அவர் காத்திருக்கிறார். நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும். இடம் கொடுப்பீங்களா? ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. ஒரு புதிய மீட்பு உங்களை தேடி வருகிறது. ஒரு புதிய சமாதானமும் சந்தோஷமும் உங்களை தேடி வருகிறது. நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் எங்களை வழிநடத்தி உடைய பரிசுத்த பர்வதத்திற்கும், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலும் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் பரிசுத்தையும் எங்களுக்கு போதித்து, அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. நீர் அனுப்புகிறதற்காக நன்றி. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சத்தையும் அந்த சத்தியத்தையும் நீர் எங்களுக்காக அனுப்பி இருக்கிறீர். அதற்காக நன்றி. அவருடைய வார்த்தைகளை ஆவியானவரை கொண்டு நாங்கள் நினைவுபடுத்தி நாங்கள் அதன்படி நடக்க கிருபை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.